எல்லாருக்கும் வணக்கம். நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா குரூப் 4க்கு தேவையான முக்கியமான பகுதிகள் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி யூனிட் 8 யூனிட் 9ல் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா பெரியார் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? இப்போ 1879 செப்டம்பர் 17 1879 செப்டம்பர் 17 தான் பெரியார் பிறக்கிறாங்க. ஓகேங்களா? பெரியார் பெரியாரோட அண்ணன். ஓகேங்களா? யாருன்னா கிருஷ்ணசாமி. பெரியாரோட அண்ணன் கிருஷ்ணசாமி. ரெண்டாவது தான் யார் பிறக்கிறாங்கன்னா ராமசாமி, ஈவேரா ராமசாமி என்று அழைக்கப்படக்கூடிய பெரியார் பிறக்கிறாங்க. ஓகேங்களா? 13 வயசில் என்ன பண்ணாங்கன்னா இவங்க துறவரம் போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னா காசிக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் ஈரோடு நகரசபையோட தலைவராக 1917 18 வரலையும் ஈரோடு நகரசபை தலைவராக இவங்கள தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஈரோடு நகராட்சியில் குழாய்கள் மூலம் குடிநீர் வழங்குதல் அப்படின்னு ஒரு திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணவர் யாருன்னா நம்ம பெரியார் அவர்கள் தான். ஓகேங்களா? பெரியாரை காங்கிரஸ் கட்சியில் சேர்க்க காரணமாக இருந்தவங்க யார், இணைக்க காரணமாக இருந்தவங்க யாருன்னா ராஜாஜி இருக்காங்களா, அவங்களும் வரதராஜுலு நாயுடு. இவங்க 2 பேரும் தான். இவங்க இருவர்கள் மூலமாக தான் என்ன பண்ணாங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் என்ன பண்ணுறாங்கன்னா பெரியார் பங்கேற்கிறாரு. எப்போனா 1919 பெரியார் ஜாயின் பண்ணுறாரு. ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கு பெற்றவர் யாருன்னா நம்ம பெரியார் தான். என்ன பண்ணுறாங்கன்னா ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்துக்கிறாரு. ஓகேங்களா? கலந்துக்கிட்டு 1921 தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தை ஆரம்பித்தவர் யாருன்னா நம்ம பெரியார் அவர்கள் தான். 1921 நீதி கட்சியில் இடஒதுக்கீடு கொள்கை கொண்டு வந்தது எந்த வருஷம் தான்? 1921. அதுக்கப்புறம் 1924 வைக்கம் போராட்டத்தை தலைமையேற்று நடத்தியவர் யாருன்னா பெரியார் தான். வைக்கம் போராட்டம் எங்கே நடந்துச்சு அப்படின்னா கேரளா நடந்துச்சு. வைக்கம் வீரர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா நம்ம பெரியார். அவர் அழைத்தவர் யாருன்னா திருவிக்கா தான். என்ன பண்ணுறாங்கன்னா இவர் வைக்கம் வீரர் அப்படின்னு அழைக்கிறாங்க. வைக்கத்திற்கு பெரியார் அழைச்சிட்டு போனவர் யார் அப்படின்னா ஜார்ஜ் ஜோசப் தான். என்ன பண்ணுறாங்கன்னா பெரியார் வைக்கம் போராட்டத்தை கலந்துக்க அழைச்சிட்டு போகிறாரு. பின்னாட்களில் அந்த போராட்டத்தில் யார் ஹெட் ஆகுறாரு, நம்ம தலைமை தாங்குறாரு யாருன்னா பெரியார் தலைமை தாங்குறாரு அப்படிங்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியில் சேரமாதேவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒரு கல்விக்கூடம் இருந்துச்சு. அதை பார்வையிட போனவர் யாருன்னா நம்ம பெரியார் பார்வையிட போனார். அங்கே ஜாதி வேறுபாடுகள் பார்க்குறதுனால என்ன பார்த்தாங்க. அதை எதிர்த்து குரல் கொடுத்தவர் யாருன்னா நம்ம பெரியார் குரல் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் 1925 மாநில காங்கிரஸ் மாநாடு எங்கே நடக்குது? மாநில காங்கிரஸ் மாநாடு எங்கே நடக்குதுன்னா காஞ்சிபுரத்தில் நடக்குது. அந்த மாநாட்டில் இடஒதுக்கீடு தொடர்பாக நம்ம பெரியார் பேசுகிறாரு. ஆனால் அந்த இதை என்ன பண்ணாங்கன்னா இடஒதுக்கீடு காங்கிரஸ் நிராகரிச்சிட்டாங்க. அதனால் காங்கிரஸ் கட்சியிலேருந்து விலகி காங்கிரஸ் கட்சியிலேருந்து விலகுறாரு. எப்போ விலகி 1925 என்ன பண்ணான்னா காங்கிரஸ் கட்சியிலேருந்து விலகி சுயமரியாதை இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. எப்போனா 1925 தான் சுயமரியாதை இயக்கம் தொடங்கியவர் யாருன்னா பெரியார். ஓகேங்களா? சுயமரியாதை இயக்கத்துடைய நோக்கங்கள் என்னென்னா மூட பழக்க வழக்கங்களை ஒழித்தல், பெண்கள் முன்னேற்றம், விதவைகள் மறுமணம். ஓகேங்களா? விதவைகள் மறுமண சட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1856 பிரிட்டிஷாரோட காலத்திலே கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, விதவைகள் மறுமணம். தேவதாசி முறையை ஒழிக்க என்ன பண்ணாங்கன்னா பெரியார் பாடுபட்டாங்க. தேவதாசி ஒழிக்க நீதி கட்சி 1930 மசோதா கொண்டு வராங்க. 47 என்ன ஆகுதுன்னா அது சட்டமாகுது. குழந்தை திருமண ஒழிப்பு. இது எல்லாமே சுயமரியாதை இயக்கத்துடைய ஒரு நோக்கமாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. மூட பழக்க வழக்கங்களை ஒழித்தல், பெண்கள் முன்னேற்றம், விதவைகள் மறுமணம், தேவதாசி முறை ஒழிப்பு, குழந்தை திருமணம், இதெல்லாம் என்னென்னா சுயமரியாதை இயக்கத்துடைய நோக்கங்களாக இருந்துச்சு. விதவைகள் மறுமண சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. எப்போனா 1856. தேவதாசி ஒழிப்பு மசோதா எந்த வருஷம் கேட்பாங்க? 1930. அது சட்டமானது எப்போனா 1947. ஓகேங்களா? பெரியார் நடத்திய பத்திரிகைகள் என்னென்னு பார்ப்போம். குடியரசு 1925 பெரியார் குடியரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார இதழை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதுதான் என்னென்னா சுயமரியாதை இயக்கத்தோடைய ஒரு அதிகாரப்பூர்வமான இதழ் குடியரசு 1925. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரிவோல்ட் 1928 ரிவோல்ட்டு. அதுக்கப்புறம் புரட்சி 1933 புரட்சிங்கிற ஒரு வார இதழ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1933 புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார இதழை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யாருன்னா நம்ம பெரியார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1934 பகுத்தறிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதழை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இந்த பகுத்தறிவு என்ற ஒரு இதழில் தான் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய புனைப்பெயரில் என்ன பண்ணுறாருன்னா
எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா. இந்த பகுத்தறிவு தான் தமிழ்மொழி சீர்திருத்தம் பகுத்தறிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதழில் தான் வந்து தன்னுடைய புனைப்பெயரில் வந்து என்ன பண்ணாங்கன்னா பெரியார் வந்து எழுதுகிறாரு. இந்த பகுத்தறிவு என்ற இதழ் தான் தமிழ்மொழி சீர்திருத்தத்துக்கு வந்து வித்திட்டது அப்படிங்கிறாங்க. 1978 தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பெரியாருடைய தமிழ்மொழி சீர்திருத்தத்தை வந்து யார் எக்ஸிக்யூட் பண்ணுறா அப்படின்னா வந்து எம்ஜிஆர் வந்து என்ன பண்ணாங்கன்னா நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் 1935 விடுதலை. ஓகேங்களா. 1935 விடுதலை. 1970 வந்து என்னென்னா உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பெரியார் வந்து நீதி கட்சியோட பெரியார் வந்து நீதி கட்சியோட தலைவராக எப்போ வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாருன்னா 1938 பெல்லாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறையில் இருக்கும்போது தான் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பெரியார் வந்து நீதி கட்சியோட தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1948 நீதி கட்சியோடைய மாநாடு எங்கே நடக்குது அப்படின்னா சேலத்தில் நடக்குது. அந்த மாநாட்டில் தான் நீதி கட்சியை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா திராவிட கழகம் அப்படின்னு பேரை மாற்றுறாங்க. இதுக்காண்டி தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யாருன்னா அண்ணா வந்து தீர்மானத்தை கொண்டு வராரு அப்படிங்கிறாங்க. சுயமரியாதை இயக்கத்தோடைய மாநாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்பாங்க. 1929 சுயமரியாதை இயக்கத்தோட மாநாடு எங்கே நடக்குதுன்னா செங்கல்பட்டில் நடக்குது. அதுக்கு தலைமை தாங்கினவங்க யாருன்னா சவுந்தரபாண்டியன். இந்த மாநாட்டில் தான் சுயமரியாதை திருமணங்களை பற்றி வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பெரியார் அவர்கள் பேசுகிறாங்க. 1920 சுயமரியாதை இயக்கத்தோட மாநாடு எங்கே நடக்குதுன்னா ஈரோடு நடக்குது. ஜெய்கர் அப்படின்னு ஒருத்தர் தலைமை தாங்குறாரு. 1931 சுயமரியாதை இயக்கத்தோட மாநாடு எங்கே நடக்குதுன்னா விருதுநகர் நடக்குது. அதுக்கு தலைமை தாங்குறவையான சண்முகம் தலைமை தாங்குறாரு. இந்த மாநாட்டில் தான் பெண்களோட உரிமைகள் பற்றி பேசுகிறாங்க. இராணுவத்தில் பெண்கள் வந்து பங்களிப்பு தொடர்பான மசோதாக்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா நிறைவேற்றினாங்க அப்படிங்கிறோம். ரொம்ப ரொம்ப நம்ம பெரியாரை பற்றி வந்து ஷார்ட்டாக பார்த்துட்டோம். ஓகேங்களா. இவ்வளோ தான் பெரியாரை பற்றி டீட்டெயில். ஓகேங்களா. இதை படிச்சிங்கன்னா ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்து அடிச்சிடலாம். ஓகேங்களா. தேங்க்யூ.